எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நைட் டின்னருக்காக வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலான அரபிக் டிஷ்ஷஸ் தான் நான் வந்துட்டு செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் இது போடாத ரெசிபி தான். இன்றைக்கி நம்ம 3 ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் பார்க்க போகிறோம். குபூஸ், அதாவது பீட்டா பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு டிப் வந்துட்டு ஹுமுஸ் செய்ய போகிறேன். அது கூட சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி வந்துட்டு நம்ம சிக்கன் ரேஷ்மி கபாப் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் கபாப் வந்துட்டு அதை வந்து ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இதுதான் நான் வந்து செய்ய போகிறேன். ஒரு 450 கிராம்ஸ் அளவுக்கு வந்துட்டு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போ செய்கிற கபாப் வந்துட்டு இது வந்து அரபிக் கிடையாது. நான் வந்து ரேஷ்மி கபாப் தான் செய்கிறேன். அரபிக் ஸ்டைலில் நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இது கீமா மாதிரி வந்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். நான் ஃபுட் ப்ராசஸரில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ அடுத்தது இதில் வந்துட்டு ஒரே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்க்க போகிறேன். உங்களால் எந்தளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு என்னென்ன ஸ்பைசஸ்லாம் தேவைப்படும்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். ஜீரகம் வந்துட்டு நல்லா இடிச்சிட்டு அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பவுடர் எடுக்காதீங்க, டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் இன்னும் அதிகமாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது மல்லியும் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கபாப்க்கு இந்த மாதிரி தான் சேர்க்கணும். நீங்கள் வந்துட்டு மல்லி தூள் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அப்புறம் நல்லா இருக்காது. ஒயிட் பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரே 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்துட்டு பாதாம் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து அன்சால்டட் பட்டர் தான். இப்போ இந்த மிக்சரில் வந்துட்டு நான் சிக்கன் சேர்த்துட்டேன். அடுத்தது வந்துட்டு இந்த நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதை நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பாதாம் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 60 ml அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் அப்படி இல்லைனா வந்துட்டு திக் க்ரீம், விப்பிங் க்ரீம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு டைம் திரும்ப நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச உடனே வந்துட்டு கபாப் செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 1 ஹவர்க்காச்சும் நீங்கள் வைக்கணும். ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுனா கூட வைக்கலாம். ஓவர் நைட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். எதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு கபாப் வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு வரும், நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இது வந்து லூஸாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழுந்துகிட்டே இருக்கும், நம்மளால் பிடிக்க முடியாது. இப்போ அடுத்தது நம்ம குபூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு நான் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, லைட்டாக வார்மாக இருக்கணும். இப்போது இதில் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுத்தது நான் ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம்.
மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும், கையில் அந்த மாதிரி ஒட்டும் அந்த மாதிரி இருக்கணும். மாவில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இது ஒரு 1 ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஹும்மஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தஹினி சாஸ் ரெடி பண்ணணும். அதனால் வந்துட்டு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சமாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு இது நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் வந்துட்டு ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு நான் திரும்ப இதை அரைச்சிக்க போகிறேன். இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு திரும்ப இதை நல்லா அரைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம தஹினி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் பாயில் பண்ண அந்த சனா இருக்கு இல்லையா, கொண்டக்கடலை, அதை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது வந்து 60 ml கப் இது. இப்போ இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் கன்சிஸ்டன்சி ஆக்கிறதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இன்னும் இது ரொம்ப திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து திரும்ப அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம ஹும்மஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஹும்மஸ் வந்துட்டு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் மைனீஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றத விட இது நீங்கள் சாப்பிட்லாம். டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 4 to 5 days வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குபூஸ்க்கு செஞ்ச மாவு வந்துட்டு நல்லா டபுள் சைஸ் ஆகிருக்கு. மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருந்தால் தான் குபூஸ் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், நம்மளுக்கு வந்துட்டு உருட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா வரும். இந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு ரவுண்ட் பால்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பால் எடுத்து மாவு தூவிட்டு கொஞ்சமாக ரவுண்ட் ஷேப்பில் நல்லா திக்காக ரோல் பண்ணிக்கோங்க. மாவு லூஸாக இருக்கிறதால உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். ரோல் பண்ண உடனே நம்ம குக் பண்ணக்கூடாது. ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம இதை அப்படியே விட்டுறணும். ஒரு 250 கிராம்ஸ் மாவில் வந்துட்டு எனக்கு ஒரு 8 குபூஸ் கிட்ட கிடச்சிருக்கு. இப்போ இதை நான் வந்துட்டு பேக்கிங் ட்ரேயில் போட்டுட்டேன். ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் அவனில் வச்சா போதும். மேலேயும் கீழேயும் 2 சைடுமே வந்து பர்னர் ஆனில் இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு உப்பி வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இது குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்துடலாம். இதுக்கு மேலே நம்ம விட்டோன்னா வந்துட்டு குபூஸ் வந்துட்டு ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் உடனே எடுத்துருங்க. நீங்கள் தவாவில் போடுறதுனா கூட போடலாம். தவாவில் போட்டிங்கன்னா நம்ம சப்பாத்தி சுடுவோமோ அதே மாதிரி நீங்கள் போட்டு எடுக்க வேண்டியதான். அதில் நீங்கள் ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். ரொம்ப ஈஸி தான் இது. நம்ம வீட்டிலே அழகாக செஞ்சிடலாம். நம்ம கடையில் வாங்குறதை விட இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக நம்ம கபாப் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் ஸ்கியூவர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 ஸ்கியூவர்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு வரும். இந்த ஸ்கியூவர்ஸில் போட்ட கபாப் மட்டும் நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன். மீதி இருக்கிறது வந்து நான் அவனில் வைக்க போகிறேன். ஸ்கியூவர்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணி வைக்கலாம். இப்போ நான் ப்ரீ ஹீட்டட் அவனில் ஒரு 180 டிகிரியில் நான் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வைக்கிறேன். இப்போ கபாப் ஃப்ரை பண்ணுறதுக்காக நல்லா ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு கிரில் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கபாப் அதில் வச்சிடலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த ஸ்கியூவர்ஸ் வந்துட்டு நான் ஏற்கனவே தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி பண்ணுறதால இது வந்து பேர்ன் ஆகாது. இது டச் பண்ணும்போது உங்களுக்கு சூடாகவும் இருக்காது. ஸோ நீங்கள் இது ஈஸியாக திருப்பி போடலாம்.
நம்ம அவனில் வச்ச கபாப் ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் grill பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு இந்த சைட்ஸும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது பார்க்கும்போது எவ்வளோ மவுத் வாட்டரிங்காக இருக்குது பாருங்கள். இது மஸ்ட் ட்ரை ரெசிபி நான் சொல்லுவேன். இப்போ அவனில் வச்ச கபாப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். பிளாட்டர் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹுமூஸ் இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் வந்துட்டு பெப்ரிகா பவுடர் போட்டுக்கோங்க. இந்த கபாப் வந்துட்டு ஃப்ரை பண்ணது, grill பண்ணதும் ஃப்ரை பண்ணதும் ஈக்குவலி ரெண்டுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். டேஸ்ட் உங்களுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ரெண்டுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குபூஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஹுமூஸோடு டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கபாபும் எடுத்து இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி சாப்பிட்லாம். இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை ரெசிபி நான் சொல்லுவேன். கபாபோட டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.